இப்ப நீங்கெல்லாம் எத்தனை தடவை பிறப்புல என்னோட தொடர்புல இருந்தீங்கன்னு தெரியுமா? தெரியாது. அப்ப நான் பணியில உட்காந்துட்டு ஏதோ நான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ற மாதிரியும், இல்ல நீங்க என்ன வந்து இங்க வந்து என்ன பார்த்து நீங்க எனக்கு சர்வீஸ் பண்ற மாதிரியும், இந்த மாதிரி ஒரு பிம்பம் போகுது பாத்தீங்களா? இந்த மாதிரி ஒரு கொடுமையை வாழ்க்கையில எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அப்ப எனக்குள்ள இவங்க யாருன்னு தெரிஞ்சும் சொல்லிக்க முடியாத ஒன்றும், யாருன்னே தெரியாம நீங்க பில்டப் பண்ணிக்கிட்டு தக்காளி சாதத்துக்கு லெமன் சாதத்துக்கு நிக்கிற கதை இருக்கு பாத்தீங்களா? இந்த வாழ்க்கையில் இந்த கொடுமை எப்படியாப்பட்டதா இருக்கும் நினைச்சு பாருங்க. எப்படி இருக்கும்? அதுதான் விஷயம். அப்ப தயவுசெய்து அப்ப எப்படி நம்மெல்லாம் இருக்கணும், எப்படி இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். நம்மளுக்கு உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒரு பெரிய நீண்ட வரலாறு இருக்கு. நீங்க சாதாரண ஆளுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஒன்னு புரிஞ்சுக்கங்க. ரொம்ப ரெஸ்பான்ஸா ஒரு நல்ல குருவா என்ன குருவான யோசிக்கிறதுலாம் உன் ஒரிஜினல் யோசிக்கல. உன் ஒரிஜினல் வந்துதான் எனக்கு ஏதோ புஷ் பண்ணி கொஞ்சம் கசிஞ்சதுனால என்னை வந்து பார்க்க வச்சிருக்கு. நான் நிறைய பேரை அனுப்புறதுக்கே விருப்பம் இருக்காது. ஏன் தெரியுமா? அது யாருன்னு எனக்கு தெரியும். அதுங்க வந்து போகும், ஆனா அதுங்க யாருன்னு எனக்கு தெரியும். அந்த ஃப்ரீயா மாணவன் விடை கொடுத்து போகல. அப்ப நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அதுங்க அழுவ முடியாது. நான் கசஞ்சிருக்கேன் பாரு. என் லைஃப்ல இது ஒரிஜினல், இது இப்படியாப்பட்டது, இதுக்கு நான் ஏதாவது பெருசா ஒண்ணு பண்ணணும். ஆனா சூழல் பாரு, அது ஒரிஜினல், அது உள்ளே இருக்கிறது வெளியில வராதனால அதுக்கு என்னையே யாருன்னு தெரியாம போகுது பாரு. இது எவ்வளவு பெரிய டிஸ்டர்பன்ஸான வாழ்க்கையில விஷயம் அப்படின்னு நான் பல நாள்